ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, ஆண்டவரின் தோற்றமாற்ற விழாவை இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். உண்மையாகவே நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒரு பெரிய விழா இன்றைக்கு என்று சொல்ல வேண்டும். கீழை திருச்சபையில் இது கோடை காலத்தின் பாஸ்கா, கோடை காலத்தின் உயிர்ப்பு விழா என்று சொல்லுவார்கள். முக்கியமாக இப்போது ஐரோப்பா கண்டத்தில் கோடை காலம், இந்த ஆகஸ்ட் மாதம் சம்மர், அந்த நேரத்திலே ஒரு உயிர்ப்பு விழா இந்த திருவிழா என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்டார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? என்ன பேசிக்கிறாங்க மக்கள்? சிலர் ஒரு இறைவாக்குனர் சொல்றாங்க, எரேமியாவை கூட குறிப்பிட்டாங்க, ஏதேதோ மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள். பிறகு ஆண்டவர் கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதுக்கு யார் பதில் சொன்னது? பேதுரு. என்ன பதில் சொன்னார்? நீர் மெஸ்ஸியா. எல்லாரும் சொல்ல வேண்டாமா? நீர் மெஸ்ஸியா, உயிருள்ள கடவுளின் மகன். உடனே ஆண்டவர் இயேசு அவரை பாராட்டினார். இதை உனக்கு வெளிப்படுத்தியது மனித வல்லமை அன்று, கடவுளுடைய வல்லமை. உடனே இயேசு சும்மா இல்லாம, நீ நினைக்கிற மாதிரி மெஸ்ஸியா நான் கிடையாது, நான் பாடுகள் பல பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று தன்னுடைய பாடுகளை முதன்முறையாக முன்னறிவித்தார். பாராட்டு பெற்ற இந்த பேதுருவுக்கு வர நிலைமையை பாருங்க. அவர் ஆண்டவரை தனியா கூட்டு, என்னையா அது, உன்னை பின்பற்றினா நான் ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டராவது ஆகலான்னு பார்த்தேனே, ஏதாவது ஒரு பெரிய பதவி கிடைக்கும்னு பார்த்தேன், இப்படி சொன்னா என்ன ஆவறது? ஆண்டவரே, இது உமக்கு நேராது. ஆண்டவர் மீது உள்ள அக்கறையால் மட்டுமல்ல, தன் மீது உள்ள அக்கறையால் அவர் ஆண்டவரை சிலுவை சாவிலிருந்து, துன்ப வழியிலிருந்து தடுக்க பார்க்கிறார். உடனேதான் ஆண்டவர் பேதுருவை பாராட்டிய ஆண்டவர், இப்போது போ பின்னாலே சாத்தான். பேதுரு திட்டு வாங்குறார் ஆண்டவரிடம். சீடர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம், துன்பமா, சிலுவையா, சாவா, கவலைகளா, கண்ணீரா, மிக நெருக்கமான பாதையா, இவரை பின்பற்றினால் என்ன ஆவது? வாழ்க்கையே வீணாய் போய்விடும் போல இருக்கிறதே. பேசாம மீன் பிடிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம், வரி வசூலிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம், ஏதோ தப்பு பண்ணிட்டுமோ, இந்த ஆள் பின்னாடி நாம் எப்படி தொடர்ந்து போவது என்று ஒரு குழப்பம், சலனா சபல, ஆண்டவரை விட்டு ஒதுங்கி போவதற்காக. பாருங்கள், இந்த தோற்ற மாற்ற அனுபவம் 3 நற்செய்தியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3லும் இதே ஆர்டர் தான். செசாரியா பிலிப்பிலே ஆண்டவர் அவர்களை கேள்வி கேட்பது, தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சீடர்களிடம் கேட்பது, பேதுருவனுடைய பதில், ஆண்டவர் பாடுகளை முன்னறிவிப்பது,
பேதுரு ஆண்டவரை தடுக்க பார்ப்பது, பேதுரு ஆண்டவரிடம் திட்டு வாங்குவது, இதுதான் முதலாக நிகழ்கிறது. இந்த தோற்ற மாற்ற நிகழ்வுக்கு முன்னாடி நடப்பது இதுதான். இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் 3 நெருக்கமான சீடர்களை கூப்பிட்டு கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு போகின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். தனிமையாக கூட்டிக் கொண்டு போகிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போறார். ஏற்கனவே ஜெய்ரசனுடைய 12 வயது மகளை உயிர்ப்பிக்கும் போது அவர்களை கூப்பிட்டு கொண்டு போனார். பின்னாளில் இந்த 3 பேர் தான் கெத்செமனே தோட்டத்திலும் மிக நெருக்கமாக ஆண்டவருடைய பாடுகளை பார்த்தவர்கள். அந்த 3 பேர் பாருங்கள், இவர்களை கூப்பிட்டு போனார். லூக்கா நற்செய்தி பிரகாரம் கூப்பிட்டு போய் சும்மா இல்லை, அவர் அங்கே ஜெபித்து கொண்டிருந்தார். என்ன ஜெபிச்சார்? என்னுடைய பாடுகளை பற்றி முன்னறிவித்தேன். இந்த சீடர்கள் எல்லாம் குழம்பி போய்விட்டார்கள். நான் போகின்ற பாதை சரிதானா அன்பான தந்தையே? எனக்கு நீர் வெளிப்படுத்த மாட்டீரா? இந்த சீடர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டீரா என்று தந்தையை கேட்டார் போல் இருக்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, குழம்பி போயிருக்கிறீர்களா? உங்கள் மனம் சலனம் அடைந்துள்ளதா? தனியே வாருங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள், ஆண்டவர் பேசுவதை கேளுங்கள், தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. What is life so full of care if we don't have time to stand and stare? கவலைகள் நிறைந்த இந்த வாழ்வு எதற்காக? நின்று நிதானிக்க நேரம் இல்லை என்றால், நமக்கு நேரமே இல்லை, வேலை வேலை என்று ஓயாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் ஆண்டவருடைய மாதிரிகையை. தனிமையாயிருப்பது, மௌனமாயிருப்பது, ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது. அப்போதுதானே ஒளி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரே பாருங்கள், அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல ஒளிர்ந்தது. சூரியன் மாதிரி இருந்துதான் அவருடைய முகம். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், மத்தேயு நற்செய்தியில வாசிக்கிறோம், அண்மையிலே தான் வாசித்தோம். அந்த கலைகள் ஓமைக்கு பிறகு நீதிமான்களுடைய முகம் சுடர்விடா. பார்த்தா ஆடர்த்த கள்ள மாதிரி இருக்க அவன் முகம். நீதி செய், அன்பு செய், உன்னுடைய முகம் சுடர்விடா. நீதிமான்களுக்கெல்லாம் நீதிமான். ஆண்டவருடைய முகம் சுடர் விடுகின்றதாம். ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. மார்க்கு சொல்றார், இந்த உலகத்துல எந்த சலவைக்காரனும் அப்படி துவைக்க முடியாதாம். பாருங்க, அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆடைகள் வெண்மையாகின்றதாம். பாருங்க, அப்ப கூட இருப்பவர்கள் யாரு? மோசே, எலியா, அவரோடு தோன்றி உரையாடினார்கள். லூக்கா சொல்றாரு, எதை பத்தி பேசினாங்களாம்? அவருடைய இறுதி யாத்திரையை பற்றி, பயணத்தை பற்றி, அதாவது பாடுகளை பற்றி பேசினார்களாம். பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த அனுபவத்தை நினைத்து பாருங்கள். கற்பனை என்று சில பேர் சொல்லலாம், ஆனால் ஒரு புதுமையான அனுபவம், ஜெப அனுபவம், தாபோர் மலை அனுபவம். இன்றைக்கு என்னுடைய ஆசையெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இத்தகைய ஜெப அனுபவம், ஆண்டவரை அனுபவிக்கின்ற நெருக்கமான அனுபவம் எல்லாருக்குமாக தேவைப்படுகிறது. பாருங்கள், பேதுருவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா, ஆண்டவரை பின்பற்றினால் இதுதான் நடக்க போகிறதோ? நான் பயந்தேனே, பாடுகள் வேண்டாம் என்று தடுத்தேனே, ஏமாந்து போக மாட்டேன். உடனே என்ன சொல்றார் பாருங்க, தன்னையே மறந்து விட்டார். மார்க்கு சொல்றாரு, அவர்
என்ன சொல்றேன்னு தெரியாமலேயே சொன்னாராம். என்ன பேசினார் பாருங்கள். ஆண்டவரே, இங்கே இருப்பது எத்துணை நன்று, உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக கூடாரம் 3 அமைப்போம். இவங்க 3 பேருக்கும் பாருங்க, அவங்கள மறந்துட்டாரு. இவங்க இன்னும் 3 பேர் இருக்காங்களே, யாராரு? யாக்கோபு, யோவான்னு, பேதுரு. அவங்களுக்கு மறந்துட்டார். உங்களுக்கு இருந்தா போதும். அன்பு செய்யும் போது, ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கும் போது நம்மை அதிகமாக நினைக்க மாட்டோம். பிள்ளைகளை நினைப்போம், கணவரை நினைப்போம், மனைவியை நினைப்போம். பாருங்கள், பேதுருவனுடைய இந்த வார்த்தைகளை பாருங்கள். சில பேர் நினைப்பது அவங்கள பத்தி தான் அதிகமா நினைக்கிறது. தங்கச்சிக்கும் சாப்பாடு வேணும், அக்காவுக்கும் ட்ரெஸ் வேணும், சாக்லேட் வேணும், கேக் வேணும் நினைக்கணும். தன்னை விட அதிகமாக மற்றவர்களை முன்னிலைப்படுத்துவது இறை அனுபவத்தில் தான், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தான். உன்னை பற்றியே நீ நினைக்கிறாயா? உன்னை மையமாக வைத்து வாழ்கிறாயா? அப்படி வாழாதே. பாருங்கள், பேதுரு சொல்வதை பாருங்கள். என்ன சொல்றவன் அவருக்கு புரியாமலே சொல்லுகிறார். மற்றவர்களை நினைக்கிறார், ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறார், மோசேயை நினைக்கிறார், எலியாவை நினைக்கிறார். இதை விட்டு போகவே கூடாது என்று நினைக்கிறாரே பாருங்கள். அன்றைக்கு தாபோர் மலையில பின்னாளிலே அவர் கடிதம் எழுதும் போது சொல்லுகிறார், மலை மேல் ஆண்டவருடைய மாட்சியை கண்டோம். நாங்கள் கட்டுக்கதைகளை ஆதாரமாக வைத்து உங்களிடம் போதிக்கவில்லை. நாங்கள் பார்த்தோம், நம்பினோம், சக்தி பெற்றோம். அதுதான் இன்றைக்கு 2வது வாசகம். நாம் எல்லாரும் மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தேன், கேட்டேன், தியானித்தேன், என் உள்ளம் தொடப்பட்டது, ஆண்டவருடைய திருவுடலை உட்கொண்டேன், சக்தி பெற்றேன், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அப்படி வல்லமையோடு நாம் சொல்ல வேண்டாம். பாருங்க, முதல் வாசகத்துல அந்த ஆண்டவருடைய மாட்சிமையை தானியேல் இறைவாக்கினர் காட்சி காண்கின்றாராம். எப்படியெல்லாம் அவர் அரியணையிலே அமர்ந்திருக்கிறார், எப்படியெல்லாம் அவர் மக்களை தீர்ப்பிடுகிறார். எல்லாரும் அவருக்கு அடிமை. அத்தகைய ஆண்டவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. தானியேல் காட்சியிலே கண்ட மாட்சிமை மிக்கவர், நல்லவர், வல்லவர். தொடர்ந்து என்ன நடக்கிறது? பெரிய மேகா, சீனாய் மலையிலே தோன்றிய மேகா, தந்தையாகிய கடவுளுடைய குரல் கேட்கின்றது. பாருங்கள், தொடர்ந்து அவர் பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம், மேகமாம் ஒளி வீசுகின்றது. அப்போது தந்தை கடவுளின் வார்த்தைகளை கேளுங்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். சீடர்களே, இந்த ஆளை பின்பற்றினா மோசமா போயிடும் நினைச்சிங்களே. இவர் யார் தெரியுமா? முதல்ல என்னுடைய மகன், தந்தை கடவுளாகிய என்னுடைய மகன், கெட்டு போன மகன் இல்ல, நான் மகிழ்ச்சி அடைகிற மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். 3வது, ஏற்கனவே இது ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற போது சொல்லப்பட்டது. அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்ற தந்தையின் குரல் அன்றைக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது திருமுழுக்கு பெற்ற போது. தொடர்ந்து புதுசா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவருக்கு செவி சாயுங்கள். Listen to him. இந்த தாபோர் அனுபவம் ஒரு விதத்தில் ஆண்டவருக்கே தேவைப்பட்டது போல இருக்கிறது. தான் போகின்ற பாதை சரிதானா? தந்தை உறுதிப்படுத்துகிறார், மகனை உறுதிப்படுத்துகிறார். கலங்காதே, மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், கலங்காதே. சிலுவை சாவு கோரமானது, கலங்காதே. என்னுடைய விருப்பம் அந்த பாதைதான்.
தொடர்ந்து செல். மகனுக்கு, சீடர்களுக்கு, என் மகனை பின்பற்றினால் ஏமாந்து போக மாட்டீர்கள், என் மகனில் நான் பூரிப்படைகிறேன், என் மகனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டாம். அன்பு தாய் அன்னை கன்னிமரியா கானாவூர் திருமணத்தின் போது அந்த வேலைக்காரர்களுக்கு அதைத்தானே சொன்னார்கள், என் மகன் சொல்வதை செய்யுங்கள், என் மகனுக்கு செவி சாயுங்கள். தந்தை சொல்வது, நம் அன்பு தாய் சொல்வது, நாம் எல்லாரும் we have to listen to Jesus. நம் ஆண்டவர் இயேசுவுக்கு செவி கொடுக்க வேண்டாம். பாருங்கள், செவி கொடுக்க வேண்டும் நம் ஆண்டவருக்கு. பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தான் எத்தனை பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைக்குரிய அனுபவங்கள். இந்த மனுஷனை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ தெரியலையே, இன்னும் கூட இருந்துதான் ஆகணுமா, என் பிள்ளைக்காக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்றாங்க. எல்லாரும் எப்படி எப்படியோ பணம் சம்பாதிக்கிறாங்க, நான் சம்பளம் மட்டும்தான் வாங்குறேன், கிம்பளம் வாங்கல, கொஞ்சம் அதிகமான வாங்கலாமா, சரியான பாதையில் தான் போகணுமா, என் பேரை கெடுத்துட்டாங்க, என்னுடைய சொத்தை அபகரிச்சுட்டாங்க, ஆண்டவரே இவர்கள் எல்லாம் ஒண்ணுமில்லைன்னு நான் பண்ணக்கூடாதா, நாம் நினைக்க தோன்றுகிறது, ஏன் நான் நியாயமான வழியிலே தொடர்ந்து செல்ல வேண்டாம், நான் மட்டும் கஷ்டப்பட்டு உழைக்கணுமா, நல்லா தூங்கலாம். சில பிள்ளைங்க நம்ம ஊர்ல கூட ஒரு 4-5 சின்ன பசங்க கோயிலுக்குள்ள வராம இருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அப்படின்னு இப்பவே மற்ற பிள்ளைங்களாம் சில பேர் நினைக்கலாம், நம்ம கூட போய் விளையாடலாமோ வெளியே பூச நேரத்துல அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம். ஜெபிக்கணுமா, கஷ்டப்பட்டு படிக்கணுமா, நியாயமா இருக்கணுமா, எல்லாரும் பண்ற மாதிரி நான் தில்லுமுல் பண்ணக்கூடாதா, அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பது போல தோன்றுகிறதே, நேர்மையான வழிதான் என்னுடைய வழியா, துன்பத்தின் வழிதான் என்னுடைய வழியா, ஆண்டவர் பார்க்கிறார் என்று அவரை பிரியப்படுத்த மட்டுமே நான் கஷ்டப்பட்டு வாழ வேண்டுமா என்றெல்லாம் கேள்வி எழுகின்றது. பிரியமானவர்கள், நம்ம எல்லாருக்கும் தாபோர் மலை அனுபவம் வேண்டும், ஒளியை காண வேண்டாம், மாட்சியை காண வேண்டும். இல்லை ஆண்டவரே, உலகமே தப்பு செய்தாலும், நான் ஒருவன் தனியே இருந்தாலும் உம்மை பிரியப்படுத்த நான் வாழ்வேன் ஆண்டவரே என்று நாம் நம்முடைய நம்பிக்கை பயணத்திலே தொடர்ந்து செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, கலங்காதீர்கள். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8:18 வாசிக்கிறோம், இம்மை காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எல்லாம் கடவுள் வெளிப்படுத்த போகின்ற முடிவில்லா மாட்சிக்கு முன் ஒன்றுமே கிடையாது. இந்த வேதனை, கஷ்டப்படுகின்றாயா, வேதனையில் வாடுகின்றாயா, வீட்டிலே இருக்கின்ற படுத்த படுக்கையா இருக்கின்ற, சக்கர நாற்காலியே கதி என்று இருக்கிற இவர்களை கவனித்துக் கொண்டு துன்பம் அனுபவிக்கிறாயா, தாபோர் மலை உண்டு, உயிர்ப்பு உண்டு, விண்ணகம் உனக்கு உண்டு, நிச்சயமாக நீ ஏமாந்து போக மாட்டாய். இந்த உலகத்திலே கூட ஆண்டவர் நிறை மகிழ்ச்சியை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார். கலங்காதே, தொடர்ந்து முன்னேறு, பிரமாணிக்கமாயிரு, ஆண்டவருக்கு உண்மையாயிரு. இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் உறுதிப்படுத்துவாராக. துன்பப்படுகிறவர்களுக்கெல்லாம், அநியாயமாக வேதனையுறுவோருக்கெல்லாம் தாபோர் மலை தோற்றமாற்ற விழா ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். விண்ணை நோக்கி வாழ்வோம், ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருப்போம். கடைசியாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுவதை பாருங்கள். அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள் சீடர்கள். இந்த அனுபவத்தின் இறுதியிலே ஆண்டவருடைய பிரசன்னம். இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பா, நற்கருணை பலியிலே நாம் கொண்டாடுவா. ஆண்டவர் நம் எல்லாருக்கும் சீடர்களுக்கு சொன்னது போல
எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனமுடிந்து போய்விட்டாயா, பயப்படுகிறாயா, எழுந்திரு, அஞ்சாதே, படி, உன் வேலையை செய், உன் குடும்பத்தாருக்கு பணி செய், எழுந்திரு, அஞ்சாதே. எழுந்திருப்போம், அஞ்சாதிருப்போம், ஆண்டவரை நம்புவோம், விண்ணை நோக்கி முன்னேறுவோம். ஆமென்.